கொளத்தூர் தொகுதியில தான் ஸ்டாலின் அவர்கள் போட்டிட்டு இருந்தாங்க. இப்ப தோல்வி அடைஞ்சிருக்காரு. சோ இதை நினைச்சு தமிழ்நாட்டுல பல மக்கள் வந்து தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இணையதளம் மூலியமா இல்ல நேர்ல போய் பேசினாலுமே அவங்கள வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அந்த நேரில் வருத்தத்தை தெரிவிக்க ஆளுகளை நான் ஒருத்தன். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. வந்துடுச்சு, பார்ப்போம். எங்கள் தலைவர் தோத்துட்டாருன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் எழுதுங்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணீரில் தான் எழுதுங்கிறோம். எங்கள் குடும்பமே எழுதுருது. நான் வருத்தப்பட்டு தான் வந்துங்கிறேன். எங்கள் தலைவர் கூட இருந்துக்கினே எல்லாம் பழி வாங்கின போல வாங்கிட்டாங்க. வர ரொம்ப வருத்தமாக தான் இருக்கிறேன். இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. அவர் ஜெயிக்கணுமோ ஜெயிக்கக்கூடாதுன்னு மக்களோட முடிவில் இருக்குது, மக்கள் கையில் இருக்குது. மக்கள் வந்து இந்த வாட்டி வந்து முடிவு எடுத்துட்டாங்க, விஜய் தான் அவர்கள் தான் வரணும், விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, அவர் இந்த தொகுதியில் மட்டும் தோற்றுருக்கக்கூடாது. பிகாஸ் இங்கே நல்லா தான் பண்ணியிருக்காரு. மைட் பி பீப்புள்ஸ் டெசிஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அது வி நீட் டு கோ வித் தட் ஒன்லி. அவர் ஜெயிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அவர் நிறைய நல்ல இதெல்லாம் செஞ்சுருக்காரு. நிறையா மண்டபம் அது எல்லாமே செஞ்சுருக்காரு. அந்த இதுக்கு அவர் தோல்வி அடைஞ்சது ஒரு ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எனக்கு வருத்தம் இல்லை. ஸ்டாலின் தான் சோக்கணும், அண்ணாரியாவில் வெறிச்சோழி கிடக்கணும் அப்படி தான் நினச்சேன். அது நடந்துருச்சு. இதை பற்றி நான் டிவிக்கு சப்போர்ட்டர் தான். ஆனால் இருந்தாலும் ஸ்டாலின் தோற்றது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அவர் நிறைய செஞ்சார் இந்த தொகுதிக்கு, இல்லைன்னு சொல்லலை. மற்றபடி ஸ்டாலின் தோற்றது மனசு கஷ்டமாக தான் இருக்குது இந்த தொகுதியில். அதுக்கு இப்போ நியூவாக ஒரு கம்மரை வரனால எல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஒரு மாற்றி ஓட்டு போட்டாங்க. நான் எதுவும் என்னாலையும் ஜீர்ணிக்கும், நான் வேறு இதுதான் பட் என்னால் ஜீர்ணிக்க முடியல இன்னை வரைக்கும். பட் பிகாஸ் கம்பேர்ட் மற்ற சென்னையில் எல்லா டிஸ்ட்ரிக்ட் பார்க்கும்போது எல்லா அந்த 16 கண்ட்ரிஸை செக் பண்ணும்போது இப்போ இது அசூர வளர்ச்சி வித்தின் ஒரு 10 இயர்ஸில் இந்த பண்ணாத எதுவுமே கிடையாது. இப்போ அந்த 2 பஸ் ஸ்டாண்டும் வச்சுங்க, பெரியா நகர் பஸ் ஸ்டாண்ட் ப்ளஸ் திருவிக நகர் பஸ் ஸ்டாண்டு, தென் ஹாஸ்பிட்டலு, வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரி சரியான டெவலப்மெண்ட். அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல்லேருந்து எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதாவது மக்கள்னு சொல்லும் போது அதில் நாங்களும் தான் அடங்குறோம். எங்களுக்குமே வருத்தம் தான். யாருமே எதிர்பார்க்கல. அதாவது கொளத்தூர்ன்றது ஸ்டாலின் தொகுதி. ஆனால் கொளத்தூர்லேயே அவர் ஜெயிக்கல அப்படின்ற போது அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு டிராஸ்டிக்கான ரொம்ப எதிர்பார்க்க முடியாத ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லணும். தோற்றுக்கூடாது தான். இதெல்லாம் மக்கள் காசு அதிகாரம் இதெல்லாம் இல்லைன்னா கூட ஓட்டு போடுவாங்க. மக்கள் முடிவெடுத்துட்டா யாரா இருந்தாலும் தூக்கி வெளியே போட்டுருவாங்கன்றது இந்த எலெக்ஷன் பார்க்குறேன் நான். எதனால கொளத்தூர் மக்கள் ஸ்டாலின் சாருக்கு வாக்களிக்கல சார்? எதனால அவங்கள ஆதரிக்கல? அது நம்ம சொல்ல முடியாது. அவங்க என்ன செய்யாங்கன்னு தெரியல. புதுசாக மாறினாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சுத்தமாக பழி வாங்கினது ரொம்ப கொடுமை. லாஸ்ட் டைம்ல எல்லாமே பண்ணாங்க. போன தடவை எலெக்ஷன்ல வின் பண்ணி 1.5 years கழிச்சு தான் பெண்களுக்கு உண்டான அந்த கேஷ்லாம் கொடுத்தாங்க. இப்போ கொளத்தூர்ல கட்டியிருக்கிற ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும், கொளத்தூர்ல நியமிச்சிருக்கிற ஏசி பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், இல்லை கொளத்தூர்ல நியமிச்சிருக்கிற இந்த புது காலேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 5 yearsல பண்ணாதது லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு பண்ணோடனே மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க எலெக்ஷன் ஓட்டுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற கான்செப்ட்ல அவங்க ஸ்டாலின் சாருக்கு ஓட்டு போடல. எதுவுமே சொன்னதை ஒழுங்கா கரெக்டா செய்யல. பெரும்பாலும் அந்த பொம்பளை பசங்க பாதிக்கப்படுது. அதுதான் மெயின் வேணும். அந்த பொம்பளை பசங்க சின்ன குழந்தைங்கள கூட விட மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தைங்கள கூட பலாத்காரம் பண்றாங்க. அப்புறம் குடி அதிகமாகுது. எல்லா வீட்லயும் எல்லா குடும்பத்துலயுமே பிரச்சனை குடி தான். ஆம்பளைங்க சரியா இது பண்றது இல்லை. இப்ப நீ காசு போட்டான்றது கூட அந்த காசை எடுத்துன்னு போயிட்டு ஒயின் ஷாப்புக்கு தான் வச்சாங்க, பாட்டிலுக்கு தான் வச்சாங்க. நீ குடும்பத்துக்கு நீ கொடுக்கல. அந்த 5,000 ஒன்று கொடுத்தாங்க. அந்த காசையும் எடுத்துன்னு போயிட்டு நீ மே மாதம் வருஷம் தான் மே மாதம் வெயில் வருது. அதை விட்டுட்டு இந்த மாதம் மண்டை போடுது. அது தப்பு. பெரும்பாலும் அதுவும் தப்பு தான். அந்தமாதிரி செய்யறது தப்பு தான். ஆட்சி சரி கிடையாது. முதல் மெயின் இந்த தொகுதியில் நானும் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். 3 தடவை அந்த ஸ்டாலின் இங்கே ஜெயிச்சிருக்காரு. இது 4வது தடவை இங்கே தோற்றுருக்கிறாரு. தோற்றுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சட்ட ஒழுங்கு சரியில்லை. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. அதெல்லாம் மக்கள் தலையில் தான் வரும். அந்த கடன்லாம் ரோடெல்லாம் சரியில்லை, குண்டும் குழியுமாக இருக்குது, குப்பைங்கூலமாக இருக்குது. இதெல்லாம் ஸ்டாலின் சார் எங்கள் தொகுதி பக்கமே 3 தடவை ஜெயிச்சிருக்காரு. இந்த பக்கம்லாம் வந்ததில்லை. பூம்புகார் நகர், வெங்கடேஸ்வரா நகர் பக்கம்லாம் வந்ததே இல்லை. அதனால எப்படி ஜெயிப்பார்? ஆனால் அவர் நல்லா செஞ்சுருக்கிறாங்கன்னா நிறைய செஞ்சுருக்கிறாரு. செய்யாது எதுவும் கிடையாது. நிறைய 1 2 சொல்கிறது நிறைய செஞ்சுருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல. எதனா அதை வீட்டில் பிள்ளைங்க சொன்னதுனால பேரண்ட்ஸ் மாறிட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நல்லது பண்ணியிருக்காரு. பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்டு, திருவிக நகர் பஸ் ஸ்டாண்டு, கல்யாண மண்டபம் ஓப்பன் பண்ணியிருக்காரு, ஏசி பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு.
நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, இல்லைன்னா மறுக்க முடியாது. ஜனங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியணும். ஏன்னா நமக்கு இப்போ நீங்க ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, நான் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருப்பேன். ஒருத்தரோட கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒருத்தரோட கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கும். அது மாதிரி விஜய் கிட்ட என்ன பிடிச்சது அப்படின்றது மக்களுக்கு தான் தெரியணும். எதுக்காக தோத்தாருன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் வந்து விஜய் அப்படின்ற ஒரு பேருக்காக வந்து நிறைய பேர் இது பண்ணுறதுனால, ஸோ இங்கே விஜய் நிற்கிறாரு அப்படின்னு நினச்சி அவர் விஎஸ் பாபு அவரை பார்த்து போட்டு போட்டாங்க, விஜய் விஜய் அப்படின்றதுக்காக நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸ்டாலின் சாரை விட விஎஸ் பாபு அவர்கள் நல்லது இந்த தொகுதிக்கு செய்வாங்க நீங்க நம்புறீங்களா? அது என்னன்னு தெரியல, நம்ம அந்த முடியும் அவரை பற்றி நமக்கு அதிகமாக தெரியாது, அதனால அதை பற்றி கருத்து சொல்ல முடியல. நல்லது செய்வார். விஎஸ் பாபு தெரியும். அவர் வந்து முதல்ல திமுகவில் தான் இருந்தார், திமுகவில் வந்து விரட்டி விட்டாங்க. அப்புறம் டிடிவி தினகரன் கட்சியில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார். இப்போ அதிமுக ஒரு பிரச்சனை ஆனதுனால தாவேக்காவில் போய் சேர்ந்தார். அவர் நல்லது செய்வாருன்னு நான் நினைக்கிறேன். நல்லா ஃபீல்டு ஒர்க்கர் தான் அவர். இதுக்கு மேலேயே பண்ணுவார் அவர். இதுக்கு மேலேயே பார்ப்பாரு. வந்து மக்கள் வந்து நாட்டு வந்து எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. இந்த நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலக லெவலில் வந்து எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க, வேர்ல்டு லெவலில் திரும்பி பார்ப்பாங்க. சான்ஸ் இல்லை. ஸ்டாலின் வந்து கொளத்தூரில் எங்கள் தலைவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. அவர் மாதிரிலாம் சான்ஸ் இல்லை. உழைக்கணும், உழைப்பு இருந்தால் தான். ஏன்னா அவர் வந்து நிறைய உழைச்சிருக்காரு இங்கே கொளத்தூரில், அதனால் வந்து சான்ஸ் இல்லை. ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், அவர் பேசுகிறதே ஒரு முரட்டு தோனிலாம் தான் பேசுகிறாரு. என்ன நல்லது பண்ணுவாரோ தெரியல. நல்லது பண்ணாருன்னா சந்தோஷம்தான், ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லது பண்ணுவாங்களா அப்படின்றது சந்தேகம் தான். அப்படி நினைக்க முடியாதுங்களே, அப்படி நினைக்க முடியாது. இப்படி எப்படி யாகமத்தில் ஆட்சி மாறுது நல்லது. நாங்கள் அதான் யாரும் இப்போ வந்து நம்ம சொல்லிட்டா அது நடக்குமா இல்லையாலாம் தெரியல. 5 வருஷம் டைம் அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து வந்திருக்காங்க. 5 வருஷம் அவர் டைமில் நல்லது செய்யணும்னா அடுத்த வாட்டி மாற்றத்தை தேடி டிஎம்கேக்கு போடுவாங்க. அவ்வளோதான் மக்கள். அது இனிமே தான் தெரியும் மேடம். அது யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா சேர்ந்துருக்கிற இடம் எப்படின்னு எங்களுக்கு தெரியல. விஜய் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாரு. 5 years அங்கே தெரியும் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி பண்ண கஷ்டம் மேடம். ஆனால் அவர் வந்து தொகுதி வந்து ஓன் சொந்த பிள்ளை மாதிரி தான் பண்ணார். பட் புதுசாக வரவங்களுக்கு அப்படி பண்ண முடியுன்றது ரொம்ப கஷ்டம். முடியாது அவங்களால. ஏதோ ஒரு வந்துட்டு போவாங்க, அவ்வளோதான். பட் மிஸ்டர் ஸ்டாலின் பண்ண மாதிரி பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், முடியாது அவங்களால. இப்போ மக்களோட விஷயஸ்ல என்னன்னா வந்துட்டாரு, நல்லது செஞ்சா ஓகே தான் அப்படின்ற ஒரு தான் இருக்கே தவிர கண்டிப்பா பண்ணிடுவாருப்பா அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோ இல்லை நம்பிக்கை யாருக்குமே கிடையாது. வை? பிகாஸ் ஓகே வின் பண்ணிட்டீங்க ஸ்டாலின், அதாவது ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூர்ல இப்போ நீங்க வந்து வின் பண்ணி நிற்கிறீங்க. நல்லபடியா மக்களுக்கு நன்மை செஞ்சா அதுவே பெட்டர். சினிமா மோகம் தான், முழுக்க முழுக்க சினிமா மோகம் தான். இது சினிமா மோகம் வந்து இப்போ நான் கூட நினச்சிட்டேன். எம்ஜிஆர் காலத்தில் நான் வந்து எனக்கு நினைவு தெரியாது, அவங்க ரத்தத்தை கொடுத்து வந்து படம் பார்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த ஜெனரேஷன் வந்து அதுக்கும் மூலம் ரொம்ப மோசமாக இருக்காங்க. வானத்தில் குச்சி வந்துட்டார் விஜய் சார், வந்து தேவ தூதர், அவர் பண்ணால் இது மூலம் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அது வந்து நல்லது எது கெட்டது எது சுத்தமாக ஒன்றுமே தெரியல. அந்த அளவுக்கு யோசிச்சு இது இல்லை, யோசிச்சுல யாரும் ஓட்டெலாம் போடலங்க. சும்மா கதை யோசிச்சு சினிமா நினச்சா சினிமாவில் வர மாதிரி நிஜத்துலேயே வந்து நல்லது பண்ணி வர்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமும் கிடையாது, அது பண்ணவும் முடியாது. ஒரு வார்டு, ஒரு பார்க்கு, ஒரு உடற்பயிற்சி கூடம், வேறு எதனா அம்மா உணவு திட்டம், இதெல்லாம் வந்து அவரோட தொகுதி, அவரோட திட்டம்லாம் அவரோட மக்கள் தொகுதி மக்கள்லாம் நல்லா பண்ணுவார். விஎஸ் பாபு சார் வந்து அதை வந்து பண்ணுவாரான்றது அது கொஞ்சம் அது எனக்கு உடன்பாடு இல்லை. பண்ணுவாருன்றது பண்ணுவார், அவர் ஆவரேஜாக பண்ணுவார், அவ்வளோதான்.